சிவ சிவ திருச்சிற்றம்பலம். இந்திரனுடைய தேரு கோவிலா மாறிய கதையை இன்னைக்கு பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்க்கடலை கடைஞ்சி அமுத கலசத்தை பெற்றாங்க. முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபடாமல் அமுதத்தை உண்ண முயன்றதுனால விநாயகர் அந்த அமிர்த கலசத்தை மறைச்சி வைக்க பூலோகத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும் வழியில் ஒரு துளி அமிர்தம் கடம்பவன காட்டில் விழுந்து சுயம்பு லிங்கமாக மாறுச்சு. தேவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து இந்த அமிர்த கடேஸ்வரரை வணங்கி தங்களை மன்னித்து அருளுமாறு விநாயகரிடமும் ஈஸ்வரிடமும் முறையிட அவர்களுக்கு அமிர்த கலசம் அதன் பின்னாடி வழங்கப்பட்டுருச்சு. தன் பிள்ளைகளுக்கு அமிர்தம் பெற்று தந்த இந்த அமிர்த கடேஸ்வரரை இந்திரனுடைய தாய் தேவலோகத்திலிருந்து தினமும் வந்து வழிபட துவங்கினாங்க. தன் தாயோட கடமையை எளிதாக்க நினைச்ச இந்திரன் இத்தலை இறைவனை தேரில் வச்சு தேவலோகத்துக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு நினைச்சாரு. விநாயகர் அவன் ஆணவத்தை அடக்க விஸ்வரூபம் எடுத்து அவனுடைய தேரோட காலை அழுத்த தேர் கற்கோவலாக மாறி இங்கேயே தங்கிடுச்சு. இந்திரன் தன் தவறை உணர்ந்து விநாயகரிடம் பாப விமோசனம் கேட்க அவர் ஒரு நாளிகையில் கோடி லிங்கம் பிரதிஷ்டை செய்ய ஆணையிட்டார். அப்படி அவரால் செய்ய முடியாமல் போக ருத்ர கோடி ஜபம் செய்து ருத்ர கோடீஸ்வர லிங்கத்தை செஞ்சு அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்துக்கு அருகிலேயே இந்திரன் பிரதிஷ்டை செய்தார். ருத்ர கோடி ஜபம் செய்து பிரதிஷ்டை செய்த அந்த கோயில் இந்த தலத்தோட கிழக்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் ருத்ரகோடீஸ்வரர் ஆலயம் என்ற பெயரில் இன்னும் இருக்கு. அப்பர் பெருமான் தேவாரத்தில் கடம்பூர் இளங்கோயில் தன்னில் கைலாயநாதனை காணலாமே என்று போற்றப்படுகின்ற இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வித்யுஜோதி நாயகி காலையில் சரஸ்வதியாகவும் மாலையில் லட்சுமியாகவும் இரவில் துர்க்கையாகவும் 3 வெவ்வேறு வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருவது தனி சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வதம் செய்யறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் இந்த தலத்துக்கு வந்து இங்கு தனது தாயை வணங்கி அவரிடம் இருந்து வில் ஆயுதத்தை பெற்றார் அப்படின்னு புராணம் சொல்லுது. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஸ்தலம் சிதம்பரத்தில் இருந்து காட்டு மன்னார்குடி வழியாக எய்யலூர் செல்லும் வழியில இருக்கு. நீங்களும் இந்த தலத்துக்கு சென்று அனைத்து நலன்களையும் பெற இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா விருப்பம் தெரிவித்து நண்பர் உறவினருக்கும் பகிருங்க. அறிவொளி சபை என்ற எங்க யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய தினசரி பதிவுகளை கண்டு பயன்பெறுங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.